கையடையா இஞ்சால வாங்கோ. மகேந்திரன், டாக்டர் சொன்ன எல்லாம் விளங்கிச்சு. இந்த மொழி விளங்குனா நானே உங்களை கூப்பிட்றேன். என்னன்னு சொன்ன 2 விளங்கப்படுத்துங்களேன். நீ இனி அடிக்கடி வர வேண்டி இருக்குமாடாப்பா. இதோட நாங்கள் 5 தரம் வந்துட்டோம் செக்கப்புக்கு. எல்லா செக்கப்பையும் அவன் பார்த்துட்டு சொல்லியிருக்கிற டாக்டர், அந்த மகனுக்கு கண்ணுக்கு பெரிய பிரச்சனை இருக்காம்பா. ஆள் வளர்ந்தா ஒன்றுமே செய்யலாதாம்மா. இந்த வயசுல மயக்க மருந்து போட்டு குணப்படுத்தலாட்டி ஒற்றுக்காலம் குணப்படுத்தலாடாப்பா. இதைத்தான் இப்போ டாக்டர் சொல்லி கொண்டிருக்கிறேன். உனக்கு தெரியுமா கண்ணுக்குள்ள எத்தனை லட்சம் நேரம் போடுதுன்ட்டு? அதில் ஒன்று இருந்தா கூட. சரி சரி வாங்க வாங்க வாடா. அண்ணன் இவங்களெல்லாம் கல்லறேன். என்ன காசு இறக்கிறதுக்காக அடிக்கடி செக்கப்பு அதுக்கு வா இதுக்கு வான்னு சொல்லி காசை பறிப்பாங்களே. நான் சொல்றதோ சொல்லி போட்டேன். இனி உண்ட பிரச்சனை. இங்கே இஞ்சி வா தம்பி, இஞ்சி வா போய் இஞ்சி வா இஞ்சி வா. இதெல்லாம் தெரியலையா உனக்கு? எல்லாம் இப்படி இப்படி சுற்றி பாருங்க. இப்படி தெரியுதுல்ல? இந்த இங்கே அதை பாருங்க தெரியுதுல்ல? பச்சை தெரியுதுல்ல? எல்லாம் தெரியுதுல்ல? புரியாது குழி இருக்கண்ண. எனக்கும் இப்படி தான் தலையை சுற்றிட்டு மங்களா தெரியும், ஒருக்கா வடிவா தெரியும். அப்படி தான் தெரியும். பிள்ளைக்கு ஒன்றும் இல்லைன்னு இவங்க உனக்கு ஒன்றும் சொல்லலாடாப்பா. புறம் என்னத்துக்கு என்ன கூட்டிகிட்டு வந்தேன் அண்ணன்? இஞ்சி பாருங்க, எனக்கு வேலை, மனுஷிக்கு வேலை. இந்த செக்கப்புகள் எல்லாம் கூட்டின்னு வரையில அண்ணன். கூட்டின்னு வர நேரம் இல்லை. இஞ்சி வர அவனுக்கு வளர வளர எல்லாம் சரியா போயிருமே. என்ன நீங்க ஒன்று கொஞ்சம் யோசிக்காதீங்க. நீ எனக்கு ஆறுதல் சொல்ற என்ன? சரி, நான் அங்கால போக வேண்டி இருக்குது. நீ என்ன கவனிக்க வேண்டியதை கவனிச்சு விட்டீங்கன்னா நான் போயிடுவேன். எனக்கு அலுவல் இருக்கு. ஒருக்கா இந்த இந்த இதில் திரும்பி இந்த வாங்கல் இருக்கு, இதில் இடுங்கோ. தம்பி நிற்கலான். நான் டக்குன்னு ஒருக்கா இதால் போய் இங்கே போயிட்டு ஓடியாங்க. தம்பி, இந்த கொப்பன் நல்ல வேலை செய்கிறான். அந்த மேடம் நல்ல டெலிஃபோன் எல்லாம் கொடுத்து நல்ல வசதியாக தானே வச்சிருக்கிறேன். இந்த காசை உழைச்சு அவன் என்ன செய்ய போறான்? உன்னோடையே நான் அவன் நேரத்தை செலவழிக்க மாட்டேன்றான். ஏன்டா சாழுகிறாய்? அப்பா இங்கேயும் கூட்டின்னு போக மாட்டேன், பிசனும் கூட்டின்னு போக மாட்டேன், பார்க்க கூட்டின்னு போக மாட்டேன், செத்துக்கு கூட்டின்னு போக மாட்டேன். சரி, கண்ணத்தோட அப்பா வாரேன். மற்றது போயேக்க மறந்துடாம என்னையும் கூட்டிக்கணும் போ. என்ன போ? சரியா? ஐயா வாயா, இங்க வா அப்படியே. டாக்டர் சொன்ன எல்லாம் நான் உனக்கு எல்லாம் சொல்லிட்டேன். இனி அவனை கவனிக்கிறதும் கவனிக்காம வர்றதும் உண்ட பிரச்சனை. சரியே, நான் வாரேன். பார்த்தியா, இவ்வளோதான் மொழி படிச்சிருந்தாலும் அந்த பணத்திலேயே குறியா இருக்கிறாமா. நீ பெரிய படிப்பெல்லாம் படித்தப்போ அப்பா குழைச்சுன்னு தரணும். என்ன பள்ளிக்கூடத்தில் கண் மங்களாத்துக்கு இங்கெல்லாம் தெரியுதுன்னு சொல்லக்கூடாது. என்ன டீச்சர்கிட்ட சொல்லக்கூடாது. ஊசி போட்டுருவாடா. ஊசி போடணும்? ஓ, அப்பாட்ட மட்டும்தான் சொல்லணுமே. என்ன ஃபுல்லாக காலமாக எடுக்கிறது. இந்த லொத்து ஓடி விடுது. எனக்கு விழுந்தா அது வீட்டை கிட்ட வேண்டி சார் இந்த கரண்ட் எடுத்து சாப்பிடுங்க. அது உங்களுக்கு தான். எடுங்க இந்த குள்ளையை பிச்சு போட்டு இதை மட்டும் எடுத்து சாப்பிடுவாங்க. கரண்ட் சாப்பிடணும், கீரை சாப்பிடணும், மீன் சாப்பிடணும், முட்டை சாப்பிடணும், பொன்னாங்காணி, வெள்ளார எல்லா கீரை ஐட்டமும் நான் பண்ணி வீட்டை போடுவேன். அம்மா சமைச்சு தருவா, நீங்கள் சாப்பிடுவோம் சார். என்ன உனக்கு ஒன்றும் இல்லையா? அப்படி ஹலோ, ஆமாம். சார் இப்போ அங்கே கூட்டின்னு வந்துருக்குறேண்ணோ. சும்மா பார்த்து போட்டு விட்டுருக்குறாங்க. நான் அனுப்பு அது செய்து போட்டு அனுப்பிவிடு. நானும் இங்கே கூட்டிகிட்டு போகிறேன், செய்கிறேன். அது பார்சலில் போட்டு விடு. சரி, நான் அதை கொஞ்சம் அனுப்பி விட்றேன்னு தண்டி போட்டு செய்து விடு.
அப்போ மாட நிறைய கதைக்கு இல்லை உங்களோட விஷயம் கேள்விப்பட்டு தான் நான் அடிச்சிருக்கிறேன் டெலிஃபோனு அங்கெல்லாம் ஆப்புசாமிகிட்டெல்லாம் போய் பூசை செய்து விபூதி நூலெல்லாம் அனுப்புவா நாங்களும் இங்கே நிறைய சேர்ச்செல்லாம் இருக்குதானே அங்கே எல்லாம் போவோம் என்ன ஓ அதான் 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 நான் ஒவ்வொரு வருஷம் போய் செய்வோம் மற்றது உனக்கு வந்து ஒன்றும் இல்லையா சும்மா எந்த நேரமும் டிவியும் அதுவும் இதுவும் பார்க்கத்தால உனக்கு என்ன இங்கே நிற்கிறேன் யார் நான் கேசவன்டா கேசவன் எப்போ இந்த வந்து நீங்கள் நான் வந்து 2 நாள் ஆச்சு தான் நான் புதுசாக தடியெல்லாம் வாங்கி இது குச்சி என்ன தெரியும் தானே கண் வந்து வேற வேறு சரியான மங்களா தெரியுதுன்னு அதை நான் இது கொஞ்சம் உதவியாக இருக்கணும் வேணும் மற்றது என்ன சொல்ல இது வந்தேன்னா கொம்பாங்க அம்மா வீட்டு நண்டவண்ணே ஏன்னா அவளோட ஒரு அலுவல் ஒன்றா அடிச்சுனான் வீட்டில் என்னன்னு சொன்னால் அவள் கொஞ்சம் பழைய நகை தந்தவா நகை தந்துட்டு என்ன சொன்னால் கொஞ்சம் அங்கேயும் கொஞ்சம் போட்டு அங்கே செய்கூலி குறைவு தானே அப்போ உனக்கு ஏதோ 70 பவுண்டில் வந்து ஏதோ தாலி வாங்கிட்டு வர சொன்னவா தாலி வாங்கி அந்த கொண்டு வர இடத்துல ஏர்போர்ட்டில் கொஞ்சம் எனக்கு 50 பிள்ளை லைனில் அன்றைக்கி செய்கிறதுக்கு சும்மா இருங்க 60 பவுன் 70 பவுன் கொஞ்சம் அது சரி ஒன்று கேட்குறேன் நான் கொப்பேர் காசு சேர்த்து கோயில் கட்ட போகிறாராம் எல்லாம் முன்னாடி தானே அதுலேயும் காசு சேர்த்து கொண்டு போகிறாங்க விடுங்கண்ணே சேர்த்து இது எல்லாத்தையும் முதலே செய்திருந்தாண்ணே எனக்கு நிறையா கண் தெரிஞ்சிருக்கு நல்ல வாழ்க்கை எதுவும் அமைஞ்சிருக்கேன் எனக்கு ஏதோ பொம்பளை வர போகிறாங்க நான் கல்யாணம் நடக்கிறப்போ எனக்கு காசு எது என்ன பிரயோசனம் விடுங்க நீ அதெல்லாம் கவலைப்படாத உனக்கு எல்லாம் நல்லா நடக்கும் சரியா நீ ஒன்றும் யோசிக்காத இதெல்லாம் எல்லாம் நினைச்சு குழம்பாத சரியா எனக்கு நேரமாச்சு நான் கிளம்புறேன் சரி என்ன ஓகே சரிதானே சரி நான் வீட்டை வேணது வேலையை வெட்டியா நான் கொம்பிட வேலை பார்க்குற மாதிரி ஒன்று கதையை பார்த்தேன் அதில் போய் இருந்துட்டு போகிறேன் இந்த குசும்புக்கு மாத்திரம் குறைச்சல்ல சரி சரி ஓ ஓகே நீங்கள் பார்த்து போங்கண்ணே ஓகே பாப்போ இரு அவங்க கதைக்கணும் உன்னோட இருக்கா ஜோஸ் தான் இந்த முடிவெடுத்த நீ இன்னும் நான் வீட்டில் இருந்தால் என்னை பொம்மல் பார்த்துன்னு இருக்க போயினா பிரச்சனை வந்துன்னு இருக்க போகுது அதான் வேண்டாம் ஒரு அடியாக முடிவெடுத்துட்டேன் நான் வீட்டை விட்டு வெளியில் வரேன் ஏன் உனக்கு பிடிக்காட்டி சொல்லு நீ உன்னை பெத்தவே தெரிஞ்சோ தெரியாமலோ இப்படி விட்டுட்டீனா அதுக்காண்டி இப்பவே கண்டிக்காத
இப்படியெல்லாம் நடக்குமென்று தலையெழுத்தா. அப்பா அம்மா இல்லையாண்டே நச்சு போட்டு நான் இருக்கிறேன் பேசாம. சரி சரி கவலைப்படாத. நான் உன்னோட உங்கள் அம்மா அப்பாவோட கதைச்சி பார்க்கட்டுமா? உனக்கு கல்யாணம் காட்சி ஒன்று வேண்டாம், தொந்தரப்படுத்த வேண்டாம், உன்னை விட சொல்லி. யார் சொன்னது? எனக்கும் கல்யாணம் கச்சேரி பண்ணணும்னு ஆசை இருக்குத்தானே. அவளை விட்டு பிரிஞ்சிருக்க போறேன்னு சொன்னானே தவிர நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லலையே. இவ்வளோ காலமானோட பழகிறேன். உண்ட ஆசை எனக்கு விளங்காதா? உனக்கு விளங்கணும்னு தான் சொல்கிறேன். நீ நினச்சா மாற்றலாம். என்ன சொல்ற? வா சொல்கிறேன் வா. என்ன சொல்ல போறேன்னு சொன்ன நீ? ஓ ஒன்றுமில்லை. என்ன வந்து நீ கல்யாணம் செய்யறியாடி? ஹலோ, என்ன பேச்சியே காணையில்? என்னடா பக்கத்து காரண்டு உதவி செய்யலான்னு போனால் ஒருத்தரந்தாரா நினைக்கிறியா? நீயும் மற்ற மாதிரி நச்சு போட்ட பார்த்தியா? பேசண்டி, இந்த கடைசி நம்பிக்கையடி நீ. இப்போ என்ன செய்ய சொல்ற? நான் கேட்டது பதில சொல்லேன். உன்னை கை காலம் நல்ல வடிவா இருக்குது. கண் போக போகத்தான் தெரியாம போகுது. உன்னை பார்க்கறதுக்கு நிறைய அசோசியேஷன் இருக்குது இங்க. இப்போ என்ன செய்ய சொல்ற? நிப்பாட்டு சரியா? நீ பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு ஒன்றுமே தெரியல. நீ தூரம் போன பிறகுதான் உன் என்னப்போட இருந்தேன்னு தெரியுமா? எனக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆச்சா? ஓ, உண்ட சித்தின பிள்ளைகள் பாவங்கள் அனாதையா முகாமில் இருக்குன்னு சொல்லி அதில் எடுத்து விடணும்னு சொல்லி சித்தின் பிள்ளையில வெளியில எடுக்கத்தான் போனேன் நான். அதே நேரத்தில் நிறைய இயக்கப்படியங்களையும் வெளியில விட்டவாங்க. அவையில அங்க பாக்குறதுக்கு ஒருத்தருமே இல்ல. யார கல்யாணம் செய்த நீ? அப்படி வெளியில விட்ட ஒரு இயக்கப்படியினை தான் கல்யாணம் செய்த நான். எங்க போற நீ? எங்க ஓடி போற? அவனு கதைக்காம உனக்கும் தேவையில்ல. மற்ற பேர் ஊருக்கு போன்னு பேச வந்திருக்க வேண்டியதானே. மற்ற பெட்டினா தேவையில்லை. என்னால நாட்டுக்கு என்ன செய்ய முடியுமோ நான் செய்துட்டேன். உனக்கு ஒரு நல்ல காலம் வரும். அப்ப உனக்கு நல்ல வாக்கு கிடைக்கும். தப்பா எடுத்து கொள்ளாத. நான் உன்னோட என்ன கல்யாணம் சொல்லி கேட்டதுக்கு. நீ யார்கிட்ட கேட்ட? நீ என்னிட்ட தானே கேட்ட. நீ நான் தப்பா எடுக்கவே இல்லை. நீ போ, நான் பாரு. கல்யாணம் விட்ட போனா எல்லா ஜனமும் கேக்குது. ரெண்டாவது மோனை கூட்டின்னு வரேங்க, மூத்தவனை கூட்டின்னு வரேன்னு. அவன் பிரச்சனை தெரிஞ்சு கொண்டு எங்களை விடுத்து விடுத்து கேக்குதுங்களேன். சும்மா 4 பேர் சொல்றது கேட்டுட்டு வந்து என்னோட வந்து நைன் கத்த வேணாம். ஓகே, நடந்து போச்சு. இப்ப என்ன செய்யறது? இங்க எல்லாரும் தங்களை பிள்ளைய ஒழுங்கா தானே வளர்க்கினா. நாங்கள் ஒரு இடம் கூட்டிட்டு போறது தாங்கப்பா. கூட்டிட்டு போறது தான் ஒத்துக்கொள்றேன். அவனும் வர்றான் இல்லையே, அதுக்கு நான் என்ன செய்யறது? தந்த பிள்ளைய ஒழுங்கா வளர்க்கக்கானே மற்றவன பிள்ளைகளை பற்றி கதைக்கிறேன். எல்லாமே நான் தான் செய்ய வேண்டி கிடக்கு. வந்த புதுல இருந்து வேலைக்கு போகணும்னு சொன்னேன். கடன் இருக்குது, வீடு கொண்டவனும், தந்த கௌரவங்களும் போட்டியா வாழவணும். நானும் வேலைக்கு போனேன். எந்த பிள்ளைய கவனிக்க முடியும்? அதுதான் எனக்கு இந்த நிலை. நீ இப்ப நிப்பாட்டுறியா? இப்போ கவலைப்பட்ட என்ன பிரயோசனம்? வெளிநாட்டில் எல்லாருமே இப்படித்தான். எத்தனை வீடு போயிட்டு வரேன் நான். நல்லா சொல்லுங்க நம்பி. நாங்க மட்டும் தான் இப்படி இருக்கணும்னு நினைச்சிருக்கோம். அவன் கோடிக்கு மேல படுத்து கிடக்குறான். தம்பி, இது நான் சொன்ன விஷயம் என்ன மாதிரி? ஏதாவது அம்பிட்டுதான் 1000 போய் சொல்லி ஒரு கல்யாணம் செய்யலாம். ஆனால் உங்களோட மகண்ட விஷயம் எல்லாருக்கும் தெரியும் தானே. நான் என்ன செய்யறது? எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே தம்பி. எங்கட ஜனங்களை எப்படி அவன் நீ பொம்பளை கொடுக்க போதுவன்? எங்க கல்யாணம் கச்சேரிலாம் ஒப்ப நடக்க போ. ஐயோ ஐயோ, அவன் வாழ்க்கையெல்லாம் மூணா போச்சு. ஐயோ தம்பி, எங்கட புள்ளிய போல இருக்கிற எத்தனையோ பேருக்கு நீங்க கல்யாணம் செய்து வச்சிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்வாரு ப்ளீஸ். எல்லாருக்கும் ஒரு குறை இருக்கும். ஆனால் கண்ணோ காதோ தெரியாமல் இது வரைக்கும் நான் செய்து வச்சது இல்லை. 1 வருஷமாக உங்களோட மகண்ட விஷயமா நான் அலைஞ்சு தெரியுமா. எனக்கு ஏதோ அதை நீங்கள் செய்யணும்.
என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன், கிடைக்க இல்லை. என்ன போனேன் சரி ஜேப்பா தம்பி பக்கத்து வீட்டு பட்டியோட நல்லா தானே பழகுறான். அந்த பிள்ளைய இருக்கா கேட்டு பாருங்க. உங்க பிள்ளைக்கு ஒரு குறையும் இல்லாம வளர்த்துருந்தா நீ ஊருக்குள்ள செய்திருப்பேன். இப்படி வெளியில் போய் கேட்பியே. இது நான் கேட்க மாட்டேன். ஒரு நீ கேள், இல்லாட்டி அவரை போய் கேட்க. ஓகே?